ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்ஜெட் ட்ராக்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளில் நிறைய பேர் கையில் நம்மளோட சேலரி வந்தோடனையும் ஓகே இந்த மாதம் கரெக்டாக நம்ம பட்ஜெட்டை போடணும், அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டில் இருப்போம். அதுக்கான ப்ராசஸை கூட பண்ணுவோம். டைரி ஏதாவது ஒன்றில் நம்ம எப்படி பட்ஜெட் போடணும் அப்படின்னு சொல்லி என்னென்னத்துக்கு எவ்வளோன்னு சொல்லி நோட் பண்ணியும் வைப்போம். அதுக்கான அமௌண்ட்டை கூட தனியாக எடுத்து வச்சுருவோம். பட் அது கரெக்டாக நம்ம பட்ஜெட் போட்ட மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே ட்ராக் பண்ணுறது இல்லை. ஸோ ட்ராக் பண்ணாமல் நம்ம விட்டுறதுனால மந்த் எண்ட் ஆகும்போது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலவு பண்ணாமல் அது மிஸ்மேட்ச் ஆகிடும். எங்கே போச்சுன்னு தெரியாமல் நம்ம கடைசி மந்த் எண்டில் முழிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ பட்ஜெட்டை ட்ராக் பண்ணால் தான் ப்ராப்பராக அந்த பட்ஜெட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ ஃபோன்லேயே எப்படி பட்ஜெட்டை ட்ராக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய ஃபேமிலியோட ஏப்ரல் மந்த் பட்ஜெட்டை நான் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபேமிலி ரியல் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், என் கார்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பட்ஜெட் போடணும், எதுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் உங்களுக்கு நல்ல தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்படி தான் என்னோடய பட்ஜெட்டை நான் ஃபோன்லேயே போட்டு ட்ராக் பண்ணுவேன். ஸோ எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்குது, அதுக்கு பட்ஜெட் என்ன, எவ்வளோ நான் ஸ்பெண்ட் பண்ணேன், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தது, லோன் என்ன கரெக்டாக பே பண்ணனா, சேவிங்ஸ் என்ன அதை கரெக்டாக பே பண்ணிட்டேனா, அப்படி எல்லாத்தையும் நோட் பண்ணுவேன். ஸோ இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா நம்மளோட சேல்ரி ப்ளஸ் நம்ம ஸ்பெண்டு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும், கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ அப்படி இருந்தால் தான் இது ஒரு ப்ராப்பர் பட்ஜெட். இப்படி ஒரு பட்ஜெட்டை எப்படி போடுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நான் ட்ராக்கிங்க்கு என்ன ஆப் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ப்ளே ஸ்டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி சர்ச் அப்படிங்கிற டேப் இருக்குல்ல, அதில் போயிட்டு கூகுள் ஷீட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப் இதில் ஓப்பன் ஆகுது. ஸோ கீழே இருக்குல்ல கூகுள் ஷீட் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணதுனால அதில் ஓப்பன்னு காட்டுது. உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி காட்டும். நீங்கள் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் எதில் ஓப்பன் பண்ணணும்னு கேட்கும். ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னாவே போதும். பட்ஜெட் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கூகுள் ஷீட் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இப்படி ஒரு பிளாங்கான ஒரு பேஜ் தான் காட்டும். ஸோ கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ ஸ்ப்ரெட் ஷீட்டுன்னு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எம்டி ஷீட் வரும். ஸோ இதில் தான் நம்ம பட்ஜெட் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட் இதில் பட்ஜெட், நீங்கள் அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் போடுறீங்க அப்படிங்கிறது. தேர்டாக ஸ்பெண்டுன்னு போட்டுக்கோங்க. நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த காலமில் எழுதணும். டிஃபரன்ஸ் ஃபோர்த்தாக டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எழுதுங்க. ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருதோ அதை இதில் எழுதிக்கணும். அதுக்கடுத்து இந்த காலம்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணிங்கனாவே போதும். நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு புரியும். ஸோ இதை எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா டைப் பண்ணுங்கள். ஸோ நான் ரேண்டமாக கொஞ்சம் டைப் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் போட்டுங்க. நான் ஜஸ்ட் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, மில்க்கு, நான்வெஜ்ஜு, எக்கு, ஸ்நாக்ஸு, க்ரௌசரி, இபி, ரீசார்ஜு, அந்த பெட்ரோலு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி ரேண்டமாக நான் இதில் டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா அவுட்டிங் போகிறது இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அதெல்லாமும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது எக்ஸாம்பிளுக்காக பண்ணி போடுறேன். ஸோ ப்ளஸ் பட்ஜெட் அப்படிங்கிறதுல ஒன்றுக்கும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதுவும் நான் ரேண்டமாக போடுறேன். ஸோ நீங்கள் பார்த்துங்க. இதுதான் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் நாங்கள் மந்த்லி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் யூஸ் பண்ணுற அமௌண்ட். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு. கீழே டோட்டல் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஸோ இதை டோட்டல் பண்ணணும். டோட்டல் பண்ணுறத மட்டும் எப்படின்னு நல்லா தெளிவாக பார்த்துங்க. ஸ்லோவாகவே காட்டுறேன். ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு சம், எஸ்யூஎம், சம்முன்னு போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் எதுலேருந்து எது வரைக்கும் ஆட் பண்ணணுமோ அந்த ஃபர்ஸ்ட்டை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணிகிட்டே வாங்க லாஸ்ட் வரைக்கும். ப்ராக்கெட் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ஒரு கமா சிம்பிள் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணி விடுங்க. ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அந்த ஓகே டிக் இருக்குல்ல, அந்த டிக்கை போட்டிங்க அப்படின்னா இதை அப்படியே டோட்டல் பண்ணி
வந்துடும். அந்த கமாவை நீங்கள் எடுக்கலை அப்படின்னா வந்து எரர் காட்டும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்பெண்ட் காலமில் இதை ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ ஜாஸ்தியானாலும் என்ட்ரு பண்ணுங்கள், இதை விட நீங்கள் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் இதெல்லாம் ஜஸ்ட் ரேண்டமாகவே வந்து என்ட்ரு பண்ணுறேன். ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக வந்து இது பண்ணுங்கள். நான் 300 600 500ன்னு போடுறேன். நீங்கள் வந்து எக்ஸாக்டாக இப்போ 467னா 467 அந்த மாதிரி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஈக்குவல் டு சம்மு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எதுலேருந்து எது வரைக்குமோ ட்ராக் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி கமாவை எடுத்து விட்டுட்டு டிக் மார்க் போட்டிங்க அப்படின்னா வந்து டோட்டல் ஸ்பெண்ட் வந்து கிடச்சிருச்சு. இப்போ டிஃப்ரென்ஸுங்கிற காலம் இருக்குல்ல, அதில் வந்து ஈக்குவல் டு போட்டுட்டு பட்ஜெட் மைனஸ் ஸ்பெண்டு. ஸோ பட்ஜெட்டை வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுட்டு இந்த ஸ்பெண்டை போட்டிங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் வந்து வந்துடும். ஸோ 1200 மைனஸ் 1000 வந்து 200ன்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லா காலமும் இதை வந்து போடணும். தேவைப்பட்டால் இந்த காலமை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒன்றுக்கும் போடுங்க. ஸோ ஈக்குவல் டு போட்டுட்டு என்ன பட்ஜெட்டோ மைனஸ் போடுங்க. போட்டுட்டு ஸ்பெண்டை போட்டிங்க வந்தால் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு அதை விட கம்மியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து பாசிட்டிவில் வரும். ஜாஸ்தியாக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து நெகட்டிவில் வரும். அதே அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஜீரோன்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, மில்க்கு இந்த கேட்டகரியில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ வெஜிடபிள்ஸில் வந்து நம்ம வந்து கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதுனால பாசிட்டிவில் வந்திருக்கு. ஃப்ரூட்ஸில் வந்து ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோங்கிறதுனால மைனஸில் வந்திருக்கு. மில்க் வந்து அதே அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோங்கிறதுனால ஜீரோ வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ எல்லா காலம்லேயும் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து போட்டுங்க. போட்டுட்டு அதோட டோட்டலும் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டல் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்த மாதிரியே வந்து போட்டு முடிச்சிருங்க. ஸோ போட்டுட்டிங்க அப்படின்னா உங்கள் பட்ஜெட் டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ, டோட்டல் ஸ்பெண்ட் எவ்வளோ, டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு வந்துடும். ஸ்பெண்டு, டிஃப்ரென்ஸ் இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டோட்டல் பட்ஜெட்டு வந்து எக்ஸாக்டாக வந்து கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து மேனுவலாக எதுவுமே பண்ண தேவையில்ல, ஃபார்முலா போட்டால் போதும். அதுக்கடுத்து நமக்கு இருக்க லோன்ஸையும் இதில் நீங்கள் வந்து எழுதணும். எக்ஸ்பென்சஸ், லோனு, சேவிங்ஸ் எல்லாமே வந்து எழுதணும். ஸோ நான் ரேண்டமாக வந்து ஹோம் லோனு, ஜுவல் லோனு, கார் லோனு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இஎம்ஐ இருக்குது, இல்லை வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது ஒரு ஃபோன் வாங்கியிருக்கீங்க, அதோட இஎம்ஐ இருக்குன்னா கூட எல்லாத்தையுமே வந்து எழுதிக்கிங்க. நான் ஹோம் லோனுக்குன்னு ஒரு 20,000, ஜுவல் லோனுக்குன்னு ஒரு 10,000, கார் லோனுக்குன்னு ஒரு 5,000 லைக் இந்த மாதிரி வந்து ஒரு பட்ஜெட் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ மேலே வந்து அதை வந்து பட்ஜெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். ஸோ பட்ஜெட்டுன்னு போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படிங்கிறது, நம்ம போட்ட பட்ஜெட்டே வந்து பே பண்ணுறோன்னா அப்படியே வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு மந்த் வந்து நீங்கள் ஜுவல் லோன் வந்து பே பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் ஜீரோன்னு வந்து கொடுத்துக்கலாம். நான் அப்படியே ஜஸ்ட் ஃபுல்லாக அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி தான் வந்துட்டு நம்மளோட லோன் காலம் வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து சேவிங்ஸு. ஸோ சேவிங்ஸையும் வந்து போட்டுக்கோங்க. எவ்வளோ அதுக்கு நீங்கள் வந்து பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணுறீங்க, ப்ளஸ் அதுக்கு வந்து எவ்வளோ பே பண்ணுறீங்க அப்படின்னு போட்டுக்கோங்க. நீங்கள் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் போடுங்க. எஃப்டி, ஆர்டி, பிபிஎஃப், என்பிஎஸ், எஸ்எஸ்ஒய் என்ன வந்து நீங்கள் போட்டுங்க, ஏலச்சீட்டு போடுறீங்க, எது போட்டாலும் சரி, ஜுவல்லு ஏதாவது நகை சீட்டு போட்டு வச்சுருக்கீங்க, எல்லாமே வந்து இதில் வந்து ஒன்று ஒன்றா வந்து போட்டுக்கோங்க. அதுக்கான பட்ஜெட்டையும் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் அதே அமௌண்ட்டை வந்து பே பண்ணிட்டீங்களா, இல்லை பே பண்ணலை அப்படின்னா அதை வந்து கம்மியான பே பண்ணியிருந்தீங்கன்னா கம்மியாகவும் போடுங்க, பே பண்ணலன்னா ஜீரோன்னு வந்து போடுங்க. இந்த மாதிரி வந்து என்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட லோனு, சேவிங்ஸ் இதையும் வந்து எழுதியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பட்ஜெட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் எழுதியாச்சு. ஸோ இதில் கொஞ்சம் எடிட் எல்லாம் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். மேலே வந்து ஏ அப்படின்னு போட்டு ஒரு இது இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இதோட ஃபார்மேட்டை வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஃப்ராண்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், போல்டு பண்ணுமா, ஃபில் பண்ணுமா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் வந்து ஜஸ்ட் எல்லாத்தையும் வந்து சென்டர் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து டைட்டில் இல்லையா, இந்த எக்ஸ்பென்சஸ், பட்ஜெட், ஸ்பெண்ட், டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. இதை கொஞ்சம் பெருசு பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ரோவை வந்து கிளிக் பண்ணி அங்கே ஒரு பிளாக் கலர் டாட் மாதிரி காட்டி ஒரு ஒயிட் டாட்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் பிடிச்சி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னாவே வந்து பெருசாகிடும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றே நீங்கள் இதில் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து புரியும். ஸோ இதை நீங்கள் வந்து இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே அந்த ஏன்னு போட்டு அந்த லைனாக இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிடும். இதை நீங்கள் வந்து போல்டு கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ வந்து ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இதில் நிறைய ஃபாண்ட் இருக்குது. உங்களுக்கு எது கொடுக்க பிடிக்குதோ கொடுத்துக்குங்க. நான் அந்த சும்மா அந்த லாப்ஸ்டர் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ சைஸை வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டைட்டிலோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை என்ன சைஸ் உங்களுக்கு எக்ஸாக்டாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுங்க. பி அப்படின்னா போல்டு. ஸோ போல்டு ஆகும். ஸோ நம்ம
இருக்கிறத விட அது டார்க்காக காட்டும். இந்த ஐ அப்படிங்கிறத வந்து இது பண்ணால் ஸ்லாண்டிங்காக வந்து போகும். நீங்கள் ஜஸ்ட் அதெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து கீழே வந்து அண்டர்லைன் போடுறது, அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறது, அதுக்கடுத்து இது வந்து டைட்டில் வந்து மிடில் இருக்கணுமா, எண்டில் இருக்கணுமா, அந்த மாதிரி வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து மேலே டாப்பில் இருக்கணுமா, பாட்டமில் இருக்கணுமா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து தெரியும். ஸோ இதுக்கு வந்து முடிச்சாச்சு. அதுக்கடுத்து வந்துட்டு இந்த டோட்டல்லாம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பட்ஜெட்டை ஃபுல்லாக டோட்டல் பண்ணியிருக்கோமே, அதுக்கெல்லாம் ஒரு கலர் வச்சுக்கங்க. ஸோ இது எதெல்லாம் உங்களுக்கு பார்த்தோன்னே டக்குன்னு வந்து தெரியணுமோ அதுக்கெல்லாம் வந்து கலர் கொடுத்து வச்சுங்க. ஸோ நான் டோட்டல் பட்ஜெட்டு, டோட்டல் ஸ்பெண்டு, டோட்டல் டிஃப்ரென்ஸ் இது 3க்குமே வந்து எப்போவுமே வந்து கலர் கொடுத்து வச்சுப்பேன். ஸோ டக்குன்னு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ டோட்டல், எவ்வளோ ஸ்பெண்டு, ஸோ எவ்வளோ வந்து இன்னும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி நான் வந்து கொடுத்துக்குவேன். உங்களோட ஐடியாஸ், உங்களோட க்ரியேட்டிவிட்டி எல்லாம் நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கலாம். நான் எப்படி பண்ணுவேங்கிறத இதில் ஜஸ்ட் சும்மா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதே மாதிரி அடுத்த டைட்டில் வந்து இந்த லோனு, பட்ஜெட்டு, அதோட பெய்டு இதையும் வந்து எடுத்துக்கங்க. மேலே அந்த ஏ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வந்து ஸ்டைல் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வந்து ஃபாண்ட் ஹைட் வேணும், ஃபில் பண்ணணுமா வேணாமா, அதுக்கடுத்து வந்து சென்டரில் இருக்கணுமா, எப்படி உங்களுக்கு எடிட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே இருக்க சேவிங்ஸு, பட்ஜெட்டு, பெய்டு அதையும் வந்து மாற்றிக்கோங்க. ஸோ மாற்றிட்டு இதுக்கும் வந்து என்னென்ன எடிட் வேணுமோ இது எல்லாத்தையும் வந்து கொடுத்துருங்க. இந்த எல்லாமே வந்து பண்ணி முடிச்சிட்டிங்கனாவே ஆல்மோஸ்ட் வந்து உங்கள் பட்ஜெட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாவே நல்லா கிளியராக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை ஓப்பன் பண்ணாவே உங்களுக்கு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். நம்ம வந்து என்ன பட்ஜெட் போட்டோம், என்ன ஸ்பெண்ட் பண்ணோம், எவ்வளோ டிஃப்ரென்ஸு, ஜாஸ்தியாக ஸ்பெண்ட் பண்ணோமா, கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணோமா, இது எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த சேவிங்ஸ் எல்லாம் வந்து டோட்டல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா கூட இது டக்குன்னு தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா ஈக்குவல் டு சம்மு போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்து க்ளோஸ் பண்ணி கமாவை இது பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ இது எதுக்கு போட்டு வச்சுக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு பார்த்தா தெரியும் நமக்கு டோட்டல் எவ்வளோ வந்து சேவிங்ஸ் இருக்குது, நம்ம டோட்டலாக எவ்வளோ லோன் பே பண்ணுறோம், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோங்கிறது வந்து தெரியும். அதனால் இந்த டோட்டல் அப்படிங்கிற ஒரு ரோவையும் வந்து நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இதை நீங்கள் எடிட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இப்போ ரூ. 350 நான் வந்து இப்போ எக்கில் வந்து போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் இப்போ ஒரு வெளியில் போகிறீங்க, டக்குன்னு ஒரு 150 வந்து ஸ்பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதையும் இதில் ஆட் பண்ணி இப்போ 500 அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னாலும் எந்த கால்குலேஷன் மிஸ்டேக்கும் வந்து வராது. அப்படியே வந்து கரெக்டாக இருக்கும் கால்குலேஷன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்பெண்டையும் டிஃப்ரென்ஸையும் வந்து ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட பட்ஜெட் வந்து கரெக்டாக தான் வரும். நீங்கள் என்ன எடிட் பண்ணாலும் இதில் வந்து மிஸ்டேக்ஸ் வராது. ஸோ எப்பப்போ நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து ஜுவல் லோன் நீங்கள் வந்து பே பண்ணலை அப்படின்னா இதை வந்து 0ன்னு வந்து போட்டுக்கலாம். ஆனால் அந்த 10,000 நீங்கள் என்ன ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். அதுவும் இம்பார்ட்டன்ட். இப்போ எஃப்டி நீங்கள் வந்து போடலை, இந்த மாதம் வேறு ஏதோ ஒரு மொய் செலவு ஏதோ ஒன்று வந்துருச்சு, நீங்கள் பண்ணலை அப்படின்னா அதையும் வந்து 0 போட்டுக்கலாம். பட் அந்த 5,000 என்ன ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு கீழே வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வைக்கணும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து கால்குலேஷன் வந்து கரெக்டாக வரும். ஸோ இதை வந்து எப்படி கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுறது அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்ணதையும் வந்து இதில் வந்து போட்டுக்கணும். இப்போ ஜுவல் லோனுக்கு வந்து எடுத்து வச்ச 10,000த்தையும் எஃப்டியில் எடுத்து வச்ச 5,000த்தையும் நம்ம வந்து வேறு எதுக்கு செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எக்ஸாக்டாக அதை நீங்கள் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அதையும் வந்து போட்டுக்கலாம். ஒரு மொய்க்கு இல்லை நாங்கள் ட்ராவலுக்கு போனது, இல்லை வந்து வெளில வந்து வேறு ஏதாவது வாங்கினது, இப்போ ஒரு ஃபோன் வாங்கினோங்கன்னா ஃபோனுன்னு போட்டுட்டு அந்த அமௌண்ட்டை வந்து போட்டுக்கோங்க. இதையும் வந்து எடிட் பண்ணி இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இதில் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிட்டே வரலாம். இது எக்ஸாக்டாக இப்போ உங்கள் பட்ஜெட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு சேல்ரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு வந்து போட்டுட்டு மேலே வந்து டோட்டல் பட்ஜெட் வந்து போட்டோம்ல எக்ஸ்பென்சஸுக்கு அதை வந்து கிளிக் பண்ணி ப்ளஸ்ஸு போட்டுட்டு லோனை எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஹோம் லோன் ப்ளஸ்ஸு, ஜுவல் லோனை கிளிக் பண்ணி ப்ளஸ்ஸு, கார் லோனை கிளிக் பண்ணி ப்ளஸ்ஸு, டோட்டல் சேவிங்கை கிளிக் பண்ணி ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான் உங்கள் சேல்ரி. ஸோ எக்ஸாக்டாக உங்கள் சேல்ரி வருதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து டோட்டல் ஸ்பெண்டு. ஸோ இங்கே தான் மேட்ரே வந்திருக்கு. உங்கள் சேல்ரியும் நீங்கள் டோட்டல் ஸ்பெண்டும் வந்து எக்ஸாக்டாக சேமாக வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா தான் உங்கள் பட்ஜெட் வந்து கரெக்ட்னு அர்த்தம். ஸோ டோட்டல் ஸ்பெண்டை போட்டுட்டு ஈக்குவல் டு போடுங்க. போட்டுட்டு இதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. மேலே வந்து நம்ம டோட்டல் ஸ்பெண்டு போட்டோம்ல அதை ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் டிஃப்ரென்ஸையும் ஆட் பண்ணணும். ஏன்னா அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டையும் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணியிருப்போம், இல்லை நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஹோம் லோனு, ஜுவல் லோனு, கார் லோனு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் சேவிங்ஸுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணோம் அதை ஆட் பண்ணிவிட்டு
எக்ஸ்ட்ராவா என்ன ஸ்பெண்ட் பண்ணோம் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு என்டர் குடுத்தீங்க அப்படின்னா வந்து டோட்டல் அமௌண்ட் வரும். இது பாருங்க நம்ம போட்ட சேலரியும் நம்மளோட ஸ்பெண்டும் எக்ஸாக்ட்டா சேமா வந்துருச்சு. இந்த மாரி வந்துச்சு அப்படின்னா தான் உங்க பட்ஜெட் வந்து கரெக்ட்டுன்னு அர்த்தம். அந்த டிஃபரன்ஸ வந்து நீங்க வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணலன்னா இங்க வந்து மிஸ்மேட்ச் ஆகறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி வந்து நீங்க கரெக்ட்டா வந்து உங்க பட்ஜெட்ட வந்து போட்டு வச்சுக்கணும். நான் இது வந்து என்னோட டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி வந்து போட்டிருக்கேன். இதோட கலரு, ஃபாண்ட்டு இதெல்லாம் வந்து உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து மாத்திக்கலாம். இப்ப நீங்க இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எங்க இருந்தாவது ஒரு ரூ. 10,000 வந்து கிடைக்குது அப்படின்னா, அத நீங்க எடுத்துட்டு போய் ஜுவல் லோன்ல வந்து பே பண்றீங்க அப்படின்னாலும், அதையும் வந்து நீங்க வந்து என்டர் பண்ணணும். இப்ப இந்த சேலரில போயிட்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 10,000 கிடைக்குதுன்னா, அத 10,000 அப்படின்னு சொல்லி அதில என்டர் பண்ணிக்கங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, அதில 10,000 சேலரில இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்பெண்டுல 10,000 கம்மியா இருக்கு. ஜுவல் லோன்ல நீங்க அத பே பண்ணியிருந்தீங்கன்னா, அங்க 10,000 மென்ஷன் பண்ணா தான் இது 2ம் வந்து ஈக்குவலா வந்து கரெக்ட்டா காட்டும். ஓகேங்களா? ஸோ இதில மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா வந்து, நீங்க ஏதோ அதில வந்து என்டர் பண்ணாம உட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் இதில கரெக்ட்டா நீங்க வந்து என்டர் பண்ணணும். இதில நீங்க எடிட் பண்ணாலும் பண்ணலாம். இப்போ கிரவுசரிஸ் வந்து 1500ன்னு போட்டிருக்கேன். அத நீங்க வந்து ₹1000 தான் உங்களுக்கு ஆகுதுன்னா, 1000ன்னு மாத்திட்டீங்கனாலும், இந்த கால்குலேஷன் எந்த சேஞ்சஸும் ஆகாது. அதாவது நீங்க மாத்துனதுக்கு ஏத்த மாரி இது வந்து அடாப்ட் ஆயிக்கும். ஏன்னா, நம்ம எல்லாமே வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால, எங்க நீங்க மாத்துனாலும் இந்த கால்குலேஷன் கரெக்ட்டா உங்க சேலரியும், உங்க ஸ்பெண்டும் வந்து ஈக்குவலா வந்து கரெக்ட்டாவே வந்துரும். ஸோ இது இப்போ நான் ஏப்ரலுக்கு போட்டது. இப்போ மேக்கு எனக்கு வேணும் அப்படின்னா, நீங்க இன்னொரு தடவ உட்காந்து இது எல்லாத்தையும் டைப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஸோ கீழ ஏப்ரல்னு இருக்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டூப்ளிகேட்டு, டெலீட்டு, ரீநேமு, ஹைடு அந்த மாரி நெறைய ஆப்ஷன் வருது. அதில வந்து டூப்ளிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, காப்பி ஆஃப் ஏப்ரல்னு ஒண்ணு வந்துரும். ஸோ அத வந்து ரீநேம் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, அந்த காப்பி ஆஃப் ஏப்ரல் எடுத்துட்டு, மே அப்படின்னு சொல்லி குடுத்துக்கங்க. ஸோ மேன்னு குடுத்துட்டு, ஓகே குடுத்துட்டீங்க அப்படின்னா, அதே காப்பி இங்க வந்துரும். ஸோ இந்த ஸ்பெண்டுன்னு இருக்குல்ல, அத மட்டும் நீங்க வந்து ஃபுல்லா ஒரு லாங் பிரஸ் பண்ணி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு, காப்பி இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். நல்லா லாங் பிரஸ் பண்ணிட்டு அதில கிளியர்ன்னு இருக்கிறத குடுத்துட்டீங்கன்னா, இது கிளியர் ஆயிடும். அது மாரி இது எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மந்த்துக்கான உங்க பட்ஜெட் ஷீட் வந்து ரெடி ஆயிடும். இந்த மாரி வந்து எத்தன ஷீட் வேணுமாலும் இதில நீங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது, இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு நைட்டே வந்து உட்காந்து இதில வந்து என்டர் பண்ணிக்கிட்டே வாங்க. ஜஸ்ட் ஃபோன் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த டைம்ல உள்ள போயிட்டு இந்த ஸ்பெண்டில இன்னைக்கு என்ன ஸ்பெண்ட் பண்ணீங்களோ, அத மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுட்டு வந்தாவே போதும். நீங்க டைரிலலாம் போட்டு எழுதிட்டு இருக்கணும்னு இல்ல. ஒரு தடவ நீங்க இத வந்து பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அவ்வளோதான். உங்க லைஃப் லாங் இத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது வருது, இல்ல நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்றீங்கனாலும் இதில கரெக்ட்டா எழுதணும். நோட் பண்ணணும். நோட் பண்ணீங்கன்னா மட்டும் தான் வந்து இந்த சேலரி அண்ட் டோட்டல் ஸ்பெண்ட் வந்து கரெக்ட்டா வந்து வரும். நீங்களும் இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு இந்த கூகுள் ஷீட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்டின்னா வந்துட்டு லைக் பண்ணிக்கங்க. ப்ளஸ் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க வந்து பெல் பட்டன வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது டவுட் இருக்கு அப்டின்னாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லா கமெண்ட்டும் வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ தேங்க் யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.